ஒரு சிறிய மலை கிராமத்தில் மாளிகை பார்த்துக் கொண்டிருந்த ஒரு முதிய பெண் தனியாக வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவளும் அனுபவங்கள் அநேகமாக சுமூகமானதாயிருந்தாலும் உள்ளத்தில் ஒரு வெறிச்சோலினம் உணர்ந்தாள். உலகில் உண்மையான துணை ஒரே ஒன்று. அவளின் வீட்டின் கூரையில் கூடுகட்டி வாழ்ந்த ஒரு புறா. அந்த புறா அவளுக்கு ஒரு உற்சாகம், ஒரு நண்பனாக மாறியிருந்தது. தினமும் அந்த புறா அவளிடம் வந்து அவளைச் சந்திக்கும் சமயம் அவன் அரிசி பருப்புகளை ஊற்றினாள். அதற்கு பேசவும் ஆரம்பித்தாள். ஒருநாள் அந்த புறா தனது கூடில் ஒரு முட்டை வைத்திருப்பதை முதிய பெண் கவனித்தாள். இந்த குட்டி பிறக்கும் வரை நான் உயிரோடு இருக்கணும் என்று அவளின் மனதில் முடிவு செய்கிறாள். அதே வேளையில் அவளது வீட்டின் பின்புறத்தில் உள்ள காடில் ஒரு முயல் வாழ்ந்து கொண்டிருந்தது. அது தினமும் அவளது தோட்டத்துக்கு வந்து விழுந்த ஆப்பிள்களை உண்டுவிட்டு செல்வது முதிய பெண்ணுக்கு ஒரு மகிழ்ச்சி அளித்தது. அந்த முயல் அவனுடைய கைகளை தொட்டு அவளுக்கு பாசத்தின் ஒன்றாக காட்சியளிக்கிறது போல கூடவே இருந்தது. ஒரு மாலை ஒரு முதிய ஆண் அவளிடம் வந்து, அக்கா, காடு ஆபத்தாகிறது. சாம்பல் நிற புகை எல்லா மரங்களை மூடிக்கொண்டிருக்கிறது. யாரோ மரங்களை வெட்ட ஆரம்பிச்சிருக்காங்க என்று அறிவிக்கிறான். அந்த புகை புறாவின் கூடுக்கு ஆபத்தாக இருக்கிறது. முட்டை சுவாசிக்க முடியாமல் இருக்கலாம். முதிய பெண், முதிய ஆண் மூவரும் சேர்ந்து புறாவின் முட்டையை பாதுகாக்கப் போராடுகிறார்கள். ஆனால் புயல் வருவது போல காற்று பலமாகிறது. கதை உச்சக்கட்டத்தில் புறா பயத்தில் அலறுகிறது. முயல் பாதுகாப்புக்கு ஓடுகிறது. முதிய பெண் அதற்கான முட்டையை கைகளில் எடுக்கிறாள். முதிய ஆண் அவளை காப்பாற்ற முயல்கிறான். மரங்கள் சாய்ந்து விழு, ஆப்பிள்கள் கீழே உருண்டு போகின்றன. இறுதியாக இதயத்தை நெகிழ்க்கும் ஒரு முடிவு. முட்டை பாதுகாக்கப்படுமா அல்லது ஒருவரின் தியாகம் அதை காப்பாற்றுமா? இந்த சோதனை முதிய பெண்ணின் மனதில் மட்டுமே அல்ல, மயக்கும் உயிரினங்களின் அன்பும் மனிதர்களின் பாசமும் இயற்கையின் அழிவையும் வெளிப்படுத்துகிறது. முடிவு: அவர்கள் அனைவரும் இணைந்து அடைந்து கொண்ட சோதனையை வென்று புறையின் முட்டையை பாதுகாப்பத்தில் வெற்றி பெற்றனர். அந்த இரவின் அமைதியில் அந்த மூவர் அன்பின், தியாகத்தின் மற்றும் இயற்கையின் பாசத்தின் வெற்றியை கொண்டாடினர்.